ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்னைக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு இந்த டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க டேட்ஸை. நான் இதில் 200 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் சாயம் எடுக்கணும். நான் 1 டீ பேக் எட் பண்ணிவிட்டு 1 கப் ஹாட் வாட்டர் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சாயம் வரத்துக்கு. லைட் கலர் வந்ததுக்கப்புறமா இதை டேட்ஸில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தேயிலை சாயம் எதுக்கு எடுக்கிறேன்டால் கேக் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரதுக்கு. உங்களுக்கு ப்ரௌன் கலர் இல்லை லைட் கலரில் வரணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றுங்க. இந்த சாயம் மிச்சம் டார்க் கலர் வரதுக்கு எட் பண்ணாதீங்க. மிச்சம் டார்க் கலர் ஆகினால் கேக் கசப்பாயிடும். நான் இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு டேட்ஸை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கோதுமை 250 கிராம் எடுத்துக்கிறேன், அதாவது மைதாமா. இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் 200 கிராம் பட்டர் 150 கிராம் சுகர் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரையும் வரைக்கும். சுகர் நல்லா கரைஞ்சி பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் 3 எக்கில் 1 எக்கை மட்டும் எட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விடுறேன். இந்த எக் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் செகண்ட் எக்கையும் எட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விடுறேன். ஒரே அடியாக எல்லா எக்கையும் எட் பண்ணி பீட் பண்ணுறதை விட ஒவ்வொரு எக்கை எட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணினீங்கன்றால் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதில் லாஸ்ட்டாக தேர்ட் எக்கையும் எட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், எக் நல்லா மிக்ஸ் ஆகி பட்டரோட நல்லா பீட் ஆகி வந்துருக்குது. இப்போ நாம் இதில் டேட்ஸ் எட் பண்ணணும். ஹாட் வாட்டரில் டேட்ஸ் நல்லா ஊறி நல்லா கூலாகி வந்திக்குது. டேட்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் மெஷ் பண்ணி விட்டுட்டு இதை எட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டரோட டேட்ஸ் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணினீங்கன்னா இந்த பட்டர் திரண்ட மாதிரி ஆகிடும். அதாவது இந்த பட்டர் வேறையாக துண்டு துண்டாகி காட்டிடும். இப்போ நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கோதுமை இதில் எட் பண்ணிவிட்டு நல்லா ஷிஃப்ட் பண்ணி விடுறேன். மாவை பீட் பண்ணக்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிடாதீங்க. இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் இல்லாட்டி 3 செகண்ட் பீட் பண்ணினால் போதும். ட்ரேயில் பட்டரை கிரீஸ் பண்ணிவிட்டு நான் இதில் பட்டர் ஷீட் பேப்பரையும் வைக்கிறேன். இப்போ இந்த கேக் பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி கேக்கை கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் எல்லா சைடும் ஒரே அளவுக்கு வரும். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு 2 இல்லாட்டி 3 டேட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். 190 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே அவனில் எடுத்து வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எங்களோட கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டேட்ஸ் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.